கசடற சீசன் 2 டைட்டில் ஸ்பான்சர் வீடு மனை தங்கம். நம்ம JBR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல 25 லட்சம் மதிப்புள்ள வீடு மனை வாங்குங்க, 5 லட்சம் தங்கம் பெறுங்க. பவர்ட் பை காருண்யா டீம்ட் யூனிவர்சிட்டியில் 2021 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காருண்யா டீம்ட் யூனிவர்சிட்டி கோவை. மொபைல் பார்ட்னர் Purvika presents Samsung Galaxy Z Fold 3 and Flip 3 5G. Pre-book today and get ₹7,000 cashback on HDFC cards. அசோசியேட் பார்ட்னர் கோபி கிளையில் மேலும் விரிவுபடுத்தப்பட்ட முதல் தளத்துடன் தாமச்செட்டியார் நகை மாளிகை கோபி மற்றும் அந்தியூர். 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிக்கூடங்களில் படித்த குழந்தைகளுக்கு மார்க் ஷீட் மட்டுமே போதுமானது. ஆனால் இதோ இந்த கொரோனா காலத்தில் படித்த குழந்தைகளுக்கு வெறும் மார்க் ஷீட் மட்டும் போதுமானது இல்லை. நீங்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இந்த காலத்தை கழித்திருக்கிறீர்கள் என்பதும் அதனுடைய தகுதியின் அடிப்படையில் சேரும். திடீர் நல்லதா இருந்தாங்க, 4-5 நாள்ல இல்ல. முதல் அலையில எல்லாம் கேள்விப்பட்டுட்டு தான் இருந்தோம். 2வது அலை என்று வந்தது. போன்ல இருக்கிற கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இல்ல. அவ்வளவு இழப்புகளை சந்தித்தோம். இந்த மைக் இருக்குல்ல, இது என் ஆயுதம். நான் கீழே ஆடியன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கையில உருட்டி விளையாடிட்டு, ஆனா நான் ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வெப்பனா மாறுறதை நீங்க பார்க்கலாம். 40 மார்க் பாஸ் பண்றது தான். 40 மார்க் இல்ல இலக்கு. 40 மார்க்ல இருந்து 99 மார்க் வரைக்கும் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் அவன் கணிப்பான். எவன் அதை ஸ்ட்ரெச் பண்ணி கணிக்கிறானோ அவன் தான் கோல்ட் மெடல். புத்தியோடு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் இமோஷனலா ஒரு விஷயத்தை முடிவெடுக்காம இன்டெலெக்சுவலா முடிவெடுங்க. 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று அறிவு, ஒன்று உணர்ச்சி. ஒன்று மேலே போகின்ற பொழுது இன்னொன்னு கீழே போகும். உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு வந்திருக்கோம்ல, அந்த ரிப்போர்ட் கார்டுக்கு பேரே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு தான். நேற்று நீ இருந்தாய், அதை விட இன்னைக்கு கொஞ்சம் தரத்திலும் சிந்தனையிலும் உயர்ந்து இருக்கிறாயா? 1 ஸ்டெப் அஹெட். அந்த காலகட்டத்திற்குள் நீ இதை முழுமையாக உள்ளே வாங்கி கொண்டால் ஒருவேளை நீ தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சாவி இந்த வார்த்தைக்குள் கிடைக்கலாம். கற்க கசடற சீசன் 2. அனைவருக்கும் வணக்கம். விசை உறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்போர்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் பணிகளென்றோ எனும் மகாகவி பாரதியின் கல்வி கடவுளின் வணக்கத்தை முன்வைத்து சூரியன் FM டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை முன்வைத்து சில ஆலோசனைகளை குழந்தைகளுக்காக சொல்லலாம் என்று இங்கு வந்திருக்கிறேன். விளையாடி கொண்டிருந்த குழந்தையின் முதுகில் யாரேனும் எதிர்பாராமல் ஓங்கி அறைந்தால் எப்படி இருந்திருக்குமோ அப்படி வந்து சேர்ந்திருக்கிறது இந்த உலக நுண்ணோய் கிருமி தொற்று. இந்த கிருமி காலத்தில், இந்த நோய் தொற்று காலத்தில் எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ சிக்கல்கள் வந்து சேர்ந்தாலும் மறுபடியும் பெற்று விடவே முடியாத ஒரு சங்கடம் ஒரு தலைமுறைக்கு வந்து இருக்கிறது என்றால் இந்த நோய் கிருமி களவாடிய காலம்தான். 8லிருந்து 9, 9லிருந்து 10, 10லிருந்து 11, 11லிருந்து 12 என்கின்ற அந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சூழல் கிடைக்கவில்லை. அவர்கள் படித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தைகளினுடைய கல்வி சூழலில் வகுப்பறைகள் களவாடப்பட்டிருக்கின்றன, காணாமல் போயிருக்கின்றன. அந்த குழந்தைகளுடைய மனநிலையை உணர்ந்து கொண்டு நான் பேசுகிறேன். பர்வீன் சுல்தானா இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசுவதற்கான தகுதி படைத்திருக்கிறாள் என்றால் அவளுக்கு அந்த காலகட்டத்தில் கிடைத்த ஆசிரியர்களும் வகுப்பறை சூழலும் பள்ளி சூழலும் தான். அது அந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த குழந்தைகள் இப்பொழுது கிளர்ந்து எழுந்து வெளியில் வர இருக்கிறார்கள். நான் உங்களிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். குழந்தைகள் 10வதிலிருந்து 11வதற்கு போவதற்கான குழந்தைகள், 12வது வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்குள் செல்வதற்கு காத்திருக்கக்கூடிய குழந்தைகள், 2 ஆண்டுகள் நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கி இருந்து படித்திருக்கிறீர்கள். ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட வாய்ப்புகளில் உங்களுக்கான வகுப்பறைகள் உங்களுடைய வீடுகளாக மாற்றப்பட்ட பொழுது எந்த குழந்தை
வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் முழுமையாக வகுப்பறையாக பயன்படுத்தி கொண்டதும் அந்த குழந்தை இப்பொழுது இந்த சூழலை சரியாக சந்திக்கும். அந்த ஆன்லைன் கிளாஸஸ், வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பழக்கம் இல்லாமல் படிப்பதற்கு அந்த வாய்ப்பு சரியாக சூழ்நிலை அமையாமல் தவித்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் சிரமம்தான், ஆனால் வாய்ப்பு இல்லாமல் இல்லை. இந்த உலகத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது? இன்றைக்கு வாய்ப்புகள் நமக்கு முன்னால் வந்து கொட்டி கிடக்கிறது. நான் ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்கிறேன். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள், தொழில்நுட்ப கல்லூரிகள். அந்த கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கான சூழல் வாய்ப்பு என்பது வேறு. கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான சூழல் வாய்ப்பு என்பது வேறு. ஆனால் என்னை பொறுத்த அளவில் எந்த வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பை எந்த ஒரு குழந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறதோ அந்த குழந்தை மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்கான சுவடுகளை விட்டு செல்கிறது. எப்படி நாம் இந்த சூழலை பயன்படுத்துவது? முன்பின் அறியாத நம்முடைய காலத்தில் நம்முடைய கைகளில் இருந்த ஒரு சூழல் இப்பொழுது அடுத்தவர்கள் கைக்கு போயிருக்கிறது. நாம் சென்று அங்கே போய் நிற்க வேண்டும். ஒன்று சொல்கிறேன், 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிக்கூடங்களில் படித்த குழந்தைகளுக்கு மார்க் ஷீட் மட்டுமே போதுமானது. ஆனால் இதோ இந்த கொரோனா காலத்தில் படித்த குழந்தைகளுக்கு வெறும் மார்க் ஷீட் மட்டும் போதுமானது இல்லை. நீங்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இந்த காலத்தை கழித்திருக்கிறீர்கள் என்பதும் அதனுடைய தகுதியின் அடிப்படையில் சேரும். நான் இப்போ +2 பிள்ளைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பேச்சை ஒருவேளை 10வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளையும் கேட்கக்கூடும். ஒரு காலகட்டத்தில் அறிவித்தார்கள், ஃபைனல் எக்ஸாம் கிடையாது, ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல என்ன மார்க் வாங்கினாங்களோ அந்த மார்க் தான் ஃபைனல் எக்ஸாம்க்கு எடுத்துக்கொள்ளப்படும்னு சொன்னாங்க. பல பிள்ளைகள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தானே, அப்புறமா பார்த்துக்கலாம், ஃபைனல்ல பார்த்துக்கலாம் என்று ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸை கோட்டை விட்ட குழந்தைகளை எனக்கு தெரியும். ஒரு வினாடியை கூட, ஒரு விஷயத்தை கூட எந்த ஒரு குழந்தை தவறவிடாமல் சரியாக பிடித்துக் கொள்கிறதோ அந்த குழந்தைக்குத்தான் இந்த உலகம் வாய்ப்புகளை தருகிறது. என்னிடத்தில் என்னுடைய குரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னார், ஆமையை எல்லோரும் திட்டுகிறார்கள், ஆனால் நீங்கள் ஆமை போல் இருங்கள் என்று சொன்னார். எனக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. இப்பொழுது இந்த அறிவுரையைத்தான் குழந்தைகளே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமையை போல் இருங்கள். என்ன இது, வாழ்க்கை தொடங்கும் பொழுது ஆமை புகுந்த வீடும் ஆமினா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. இந்த டீச்சர் என்ன ஆமை மாதிரி இருக்க சொல்றாங்களேன்னு யோசிக்காதீங்க. இந்த உலகத்திலேயே அதிக வாழ்நாட்கள் கொண்ட ஒரு விலங்கு எது என்றால் ஆமைதான். எனக்கு ஆமையினுடைய மற்ற விஷயங்களை பத்தி எல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாலாம் தெரியாதுங்க. ஆனால் ஒரே ஒரு குவாலிட்டியை மட்டும் சொல்றேன், உங்களால் முடிந்தால் அதை பின்பற்றி கொள்ளுங்கள். ஒரு ஆய்வு சொல்கிறது, கடல் இருக்கு இல்லையா, கடல்ல எத்தனையோ கோடிக்கணக்கான பிராணிகள் இருக்கு இல்லையா, விலங்குகள் இருக்கு, மீன் மச்சத்துல எத்தனையோ இருக்குது. எல்லா விலங்குகளை காட்டிலும் அதிவேகமாக பயணம் செய்யக்கூடிய விலங்கு ஆமைதானா? இப்ப இது ஆச்சரியமா இருக்குல்ல. இருக்கிறதுலேயே ஸ்லோவான மிருகம் ஆமைன்னு எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. என் குருநாதர் ஏன் என்னை ஆமை போல் இருங்கள் என்று சொன்னார் என்பதற்கான விளக்கத்தை தருகிறேன். கற்றல் நிகழ்கிறதா என்று பாருங்கள். குழந்தைகளே, இந்த வாழ்க்கை ஒருபோதும் உத்தரவாதத்தை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். உத்தரவாதத்தை தேடி அலையாதீர்கள், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமை எப்படி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் என்று பாருங்கள். ஆமை என்ன செய்யுமாம், எப்படி இந்த கடலிலே மிக அதிக கிலோமீட்டருக்கு அது எப்படி பயணம் பண்ணுது? அது ஒரு ஸ்லோ மூவிங் அனிமல் தானே, அது ரொம்ப மெதுவா தானே போகும். அப்ப எப்படி அது வேகமா போகுதுன்னா, அது வேகமா போக அதுக்கு தெரியாது. அது என்ன பண்ணோம்னா, போய் ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அந்த இடத்தை நோக்கி போய் அது காத்திருக்குமாம். காத்திருக்கிறதா ரொம்ப நேரம் இல்லை, சூழல் அமையும் அதற்கு. அந்த சூழல்ல கடலில் உள்நீரோட்டங்கள் வரும். அது என்ன பண்ணும், தன்னை உள்ளே ஓடுகின்ற வேகமான நீரோட்டத்திற்குள் தன்னை சேர்த்துக்கொள்ளும். தானாக பயணம் பண்ணுவதுதான் சிரமம்.
ஏதோ ஒரு நீர்ப்போக்கு உள்ள வேகமா போயிட்டு இருக்குன்னா அதற்குள்ள வந்து தன்னை அட்டாச் பண்ணிக்குமா? நான் இங்க நிறுத்துறேன். எந்த கல்லூரிக்கு நீங்கள் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எந்த கல்லூரிக்கு நீங்கள் போனாலும், எந்த சப்ஜெக்டை நீங்க எடுத்தாலும், அந்த கல்லூரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒரு சிலபஸ் இருக்கு, ஒரு ரெகுலாரிட்டி இருக்கு, ஒரு கரிக்குலம் இருக்கு. அந்த கரிக்குலத்தோட அந்த ஆமையை போல் உங்கள் முழுமையாக உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த டெஸ்டினேஷனை அந்த அந்த நீரோட்டம் கொண்டு போய் விட்டுடும். இந்த டிசிப்ளின் தான். இன்னும் ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் எது என்றால், ஆமையை குறித்து, ஆமை என்ன செய்யுமா, ஒரு 300 வருஷம் அது வாழுது அப்படின்னு சொன்னா, அது உலகமெல்லாம் டிராவல் பண்ற ஒரு சூழல்ல அது அமையுதுன்னாலும், இப்போ வந்து சிட்னில இருக்கிற ஆமை கன்னியாகுமரியில தான் முட்டையிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்நாள்ல அது எப்பவுமே முட்டையிடணும்னு சொன்னா கன்னியாகுமரிக்கு வந்துருமா? அதுக்கு நீரோட்டங்களில் போகிற போக்கில் போகின்றது அல்ல. அது தான் எந்த நீரோட்டத்திற்குள் போகிறோம் என்கின்ற தெளிவோடு போகின்ற ஒரு விலங்கு. நான் யோசித்து பார்க்கிறேன். குரு பார்வைக்கு நிறைய பேர் அப்படி சொல்வார்கள். ஆமை முட்டையை விட்டு தூரமா வந்து முட்டை பொறிக்கிறதா என்று பார்க்குமாம், தூரமா இருந்து பார்க்குமாம். அந்த நயன தீட்சை, குருமார்களுக்கான நயன தீட்சை ஆமைக்கு இருக்கு. அதனால தான் சைனாவில இன்னைக்குமே குருமார்களுடைய அடையாளமாக ஆமை இருக்கு. கற்றல் தானே. மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன குழந்தைகளை வித்தியாசம்? விலங்கு கற்றுக்கொண்டுதான் பிறக்கிறது, மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறார். இந்த அற்புதமான வாய்ப்பு நமக்கு இருக்கின்ற பொழுது உலகத்தை மிக நுட்பமாக பார்த்து அந்த விஷயங்களை எப்படி நாம் கற்றுக்கொள்வது? நான் பார்க்கிறேன் இன்றைய குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள் எது என்றால், உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயலை விட அதிவேகமாக இருக்கிறது. இந்த இரண்டையும் சரியான பாதையில் கொண்டு செலுத்தக்கூடிய பக்குவத்தை பெறுங்கள். உங்கள் தாய் தகப்பனுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்த பல விஷயங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனை ஓட்டம் இருக்கு இல்லையா, அதற்கும் செயலாக்கத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃபிளைட், ஃபைட் என்ற 2 சொற்களை சொல்வார். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா, 2 விஷயம் சொல்லும். புத்தி, முட்களை பார்த்தேன். புத்தி செருப்பு கேட்டது, மனசு சிறகு கேட்டது. சிறகு கிடைக்காது, செருப்பு கிடைக்கும். புத்தியை நம்புங்கள். பல நேரங்களில் புத்தியோடு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் இமோஷனலா ஒரு விஷயத்தை முடிவெடுக்காம இன்டெலெக்சுவலா முடிவெடுங்க. 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று அறிவு, ஒன்று உணர்ச்சி. ஒன்று மேலே போகின்ற பொழுது இன்னொன்னு கீழே போகும். இதை 2த்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்றது இன்றைய குழந்தைகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். எந்த ஒரு செயலை தொடங்குகின்ற பொழுதும் உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன். எந்த செயலை செய்கின்ற பொழுதும் எதற்காக இந்த செயலை தொடங்கினோம் என்பதை கவனத்தில் வையுங்கள். எப்பொழுதும் அதை மறந்துடுறோம். அதனால்தான் எல்லாத்தையும் பாதியில விடுறோம். எவ்வளவு வேகமா தானே முடிவெடுத்த, ஏன் விட்டுட்ட? எனக்கு தெரிந்த ஒரு குழந்தை பிஎஸ்சி ஜுவாலஜி வந்து சேர்ந்தாங்க எங்க காலேஜ்ல. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சாங்க. அப்புறமா வந்து சொன்னாங்க, எனக்கு ஜுவாலஜி பிடிக்கல, நான் லிட்ரேச்சர் படிக்கிறேன். வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. லிட்ரேச்சர் சேர்ந்தாங்க. நல்ல மார்க் +2ல போனாங்க. லிட்ரேச்சர் 1 வருஷம் படிச்சுட்டு, நான் லிட்ரேச்சர் படிச்சுட்டு என்ன பண்றது, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு டீச்சர்ஸ் பிடிக்கல, எனக்கு எப்படியோ இருக்கு, நான் சைக்காலஜி படிக்கிறேன். சித்ரா அந்த குழந்தை பேரு. ஆக்சுவலா அந்த குழந்தையை நல்லா வளரணும் என்ற விருப்பமான ஒரு பெண்களில் நானும் ஒருத்தி. எப்படியோ படிக்கவே மாட்டேங்கிறா. நேரா கொண்டு போய் அவளை சைக்காலஜில சேர்த்தோம். அவளோடு ஜுவாலஜில படிச்ச எல்லா குழந்தைகளும் டிகிரி வாங்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. அவ ஃபர்ஸ்ட் இயர் சைக்காலஜிலேயே வித்ட்ரா பண்ணிக்கிட்டான். 3 ஆண்டுகள், 3 சிலபஸ் சப்ஜெக்ட், ஒவ்வொரு வருஷமா போயிட்டு அப்படி வெளியில போயிட்டா. இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்ல சேல்ஸ் கேர்லா இருக்கா. சில நேரங்களில் புத்தி உங்களுக்கு என்று இல்லை என்றால் டேக் கவுன்சிலிங், தப்பு இல்லை. ஆலோசனைகள் கேட்பது. இதோ இந்த சூரியன் இப்ப பண்ணிட்டு இருக்கிறதே கவுன்சிலிங் ப்ரோக்ராம் தான். உண்மையா நான் சொல்றேன், குருமார்களை வணங்க வேண்டும். ஏன் தெரியுமா? வழிகாட்டுகின்றவர்கள் இல்லை,
வழிகாட்டுகின்றவர்கள் இருக்கின்ற பொழுது காட்டுகின்ற வழியை மிக புத்திசாலித்தனமாக கவனித்து அதை கையில் எடுத்துக்கொள்வது என்பது குழந்தைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சரி, நீ பேசுகிறாய், நான் கேட்கிறேன். நீ பேச்சிலே ஜெயித்து விட்டாய், ஆனால் கருத்திலே தோற்று விட்டாயே, வாழ்க்கையில் தோற்று விட்டாயே. என்னிடத்தில் நீ ஜெயித்து விடலாம். என்னிடத்தில் ஜெயிப்பதோ தோற்பதோ அல்ல உனக்கு முக்கியம். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறாயா? போய் பாரு. ஆர்ட்ஸ் படிக்கணுமா? போ. சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் இருக்கு, கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கு, தமிழ் லிட்ரேச்சர் இருக்கு. எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்கு ஆர்ட்ஸ்ல. ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்கு, எத்தனையோ சிலபஸ் இருக்கு, எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. எதை படிக்கிறாய்? ஓ இல்லையா, சயின்ஸ் படிக்கணுமா? சயின்ஸ் வா. ஜுவாலஜி இருக்கு, அட்வான்ஸ் ஜுவாலஜி இருக்கு, மைக்ரோபயாலஜி இருக்கு, பயோகெமிஸ்ட்ரி இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, பிளான்ட் பயாலஜி இருக்கு, இத்தனையும் இருக்கு. சைக்காலஜி இருக்கு, சைக்காலஜிலேயே எத்தனையோ சைக்காலஜி இருக்கு. கிளினிக்கல் சைக்காலஜி இருக்கு, வெறும் சைக்காலஜி இருக்கு, எத்தனையோ இருக்கு. நியூட்ரிஷன் போறியா? போ. நியூட்ரிஷன்ல டயட்டிக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா சிஎன்டின்னு ஒன்று இருக்கு, கிளினிக்கல் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ்னு இருக்கு. அது இல்லையா, நீ வெளியில வரையா, சயின்ஸ்லயே இருக்கு இன்டீரியர் டெக்கரேஷன். அதுக்குள்ள போ. டெக்ஸ்டைல்ஸ்க்கு போ. அதை வைத்துக்கொண்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீ என்ன செய்வாய் என்கின்ற பிளானிங்கோட இன்னைக்கு இந்த துறையை கையில் எடு. நான் லிட்ரேச்சர் தான் படிச்சேன். ஆனா லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்னுடைய நாடி, நரம்பு, ரத்தம், என்னுடைய எல்லாம், வாழ்க்கை, உறவு எல்லாமே எனக்கு அந்த லிட்ரேச்சரா போயிடுச்சு. இன்றைக்கு இதோ நான் உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன். எதை பற்றி கொண்டாலும் அதை முழுமையாக பற்றிக் கொள்ளுங்கள். சரி, இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம்னா கண்டதும் படித்தவன் பண்டிதன் ஆவான். ஆனால் இந்த சமூகத்தில் வல்லவனாக வேண்டும் என்றால் ஒன்றை மிக ஆழமாக படித்து அதற்கான விஷயங்கள் போங்க. ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு வந்திருக்கும்ல, அந்த ரிப்போர்ட் கார்டுக்கு பேரே ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு தான். நேற்று நீ இருந்தாய், அதை விட இன்னைக்கு கொஞ்சம் தரத்திலும் சிந்தனையிலும் உயர்ந்து இருக்கிறாயா? ஒன் ஸ்டெப் அஹெட். நீ கிளாஸ்க்குள்ள வரியா? கிளாஸ்க்குள்ள வரும்பொழுது இருக்கின்ற புத்தியை விட கிளாஸை விட்டு வெளியில் போகின்ற பொழுது புத்தி கொஞ்சம் அதிகமாயிருக்கா? அந்த கிளாஸ் உனக்கு யூஸ் ஆயிருக்கு. ஒரு விஷயத்தை சாப்பிடுகிறாய், அந்த விஷயம் உன்னுடைய தரத்தை, உன்னுடைய ஹெல்த்தை கொஞ்சம் எலிவேட் பண்ணி இருக்குதா? அடுத்த கட்டத்திற்கு உன்னை தரமாக்கி இருக்கிறதா? அது பயன்பாட்டுடையது. யாரோடும் பேசுகிறாய், அந்த பேச்சு உன்னை உயர்த்துகிறதா? தரமானது. எந்த உறவும் உன்னை அடுத்த ஸ்டெப்க்கு உயர்த்தணுமே தவிர கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள். நெவர் பி வித் நெகட்டிவ் பீப்புள். முக்கியமா கரியர் பற்றி டிசைட் பண்ணும் பொழுது, கரியர் பற்றிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது, என் குழந்தையே, முரண் கருத்துக்கள் உடைய மக்களிடம் இருந்து விலகி. உன் ஃப்ரெண்டை கேட்டு முடிவு பண்ணிடாத உன் வாழ்க்கையில நீ என்ன பண்ணணும்னு. பாவம், அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்ச அவன் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறா. 2 பேர் பேச்ச வாழ்க்கையில எப்பவுமே கேட்க கூடாது. கூட்டத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒன்னு இடது பக்கம் உட்காந்துருக்கும், ஒன்னு வடது பக்கத்துல உட்காந்துருக்கும். இந்த காதை குப்பை தொட்டியா மாத்தி வச்சிருப்பான், எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. உன் கருத்து போயிடும். போருக்கு புறப்படுகின்றது போல் உன்னுடைய வாழ்க்கை முடிவு செய்வதற்கு புறப்படு. சிந்தனையால் புறப்படு. கூட ஃபேமிலியை வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கட்டும். இவங்க சொல்றாங்கன்றதுனால இது படிச்சேன், அவங்க சொல்றாங்கன்றதுனால அது படிச்சேன் இல்ல. உன்னுடைய என் மகன் என்னிடத்தில் சொன்னான், அம்மா envy, உன்னை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன். ஏனென்றால் நீ என்ன விரும்புகிறாயோ அதை செய்கிறாய். நான் சொன்னேன், ஏன்பா நீயும் விரும்புறதை செய், எனக்கு எதை விரும்புவது என்று எனக்கு தெரியவில்லை என்ற. அங்கதான் பிரச்சனையே. எது உனக்கு பிடிக்கும் என்பது உனக்கு தெரிய வேண்டும் குழந்தை. அந்த 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 நிலையை நீ அடுத்த கட்டத்திற்காக தயார் செய்து வை. ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை சொல்றேன். வாட் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் லைஃப்? எது வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கல்? மிகப்பெரிய சிக்கல் வாழ்க்கையில என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை தான். இன்னைக்கு உன் டைரியில எழுதி வச்சுக்கோ. இத நீ இந்த பேச்சை எப்பொழுது கேட்பாய் என்று எனக்கு தெரியாது. உன் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் கேட்பாய் என்று எனக்கு தெரியாது. அந்த காலகட்டத்திற்குள் நீ இதை முழுமையாக உள்ளே வாங்கி கொண்டால், ஒருவேளை நீ தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சாவி இந்த வார்த்தைக்குள் கிடைக்கலாம். What is the biggest problem in everyone's life is thinking too small. சின்னதா யோசிக்கிறது. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள், small aim is a crime. அது குற்றம் என்கிறார். இது போதும், இந்த விஷயங்கள்ல இப்படி இப்படி பண்ணிக்கலாம் இல்ல.
கொஞ்சம் லிட்டில் மோர் பெண்ட் இஸ் யோகா இல்லையா? யோகாங்கிறது என்ன? கொஞ்சம் படுக்கையை விட்டு எழுந்திருப்பது யோகாங்க. என்ன கேட்டா ஒரு ஒரு 5 மணிக்கு வந்து எழுந்திருக்கிறதுங்கிறது யோகா தான். அதுக்கு அப்புறமா தான் யோகா, அங்க நிகழ்கிறது யோகா. ஒரு ஜென் பழமொழி சொல்கிறது, உன் காலில் இருந்து ஒரு செருப்பு அறிகின்ற பொழுது உன் காலை விட்டு செருப்பை நீ எவ்வளவு சீக்கிரமாக விலக்குகிறாயோ அவ்வளவு சீக்கிரமாக நீ உன் படுக்கையினுடைய அந்த துணியை அப்படி விலக்கி எழுந்திருக்கணும் அப்படிங்கிற. உலகத்தில் எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து விடுவதில்லை. சில பேருக்கு பறவை மாதிரி சில பேர் இருப்பாங்க, சில பேருக்கு விலங்குகள் மாதிரி, சில பேருக்கு மனிதன் மாதிரி, சில பேருக்கு இறை தானா தேடி வந்து விழும், சில பேர் முயற்சி பண்ணவே வேண்டாம் முன்னால வந்து விழும். சில பேருக்கு பறந்து போகணும், நீந்தி போகணும், நடந்து போகணும், ஓடி போகணும், பறவை மாதிரி. அதுக்கு ஏன் இத்தனை குவாலிட்டி இருக்குன்னா அதுக்கு தேடல் அதிகம். உனக்கு தேடல் அதிகமாக இருக்கின்ற பொழுது உன்னுடைய அந்த வேட்டையும் அப்படித்தான் இருக்கும். நீ கிளம்பு என்கிறேன் நான். சூழலை இந்த பாரு, நான் இப்போ வந்து இப்போ நிறைய குடும்ப உறுப்பினர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இந்த கொரோனா. என்ன செய்யலாம்? தகப்பனை இழந்த குழந்தைகள், தாயை இழந்த குழந்தைகள், சகோதர சகோதரிகளை இழந்த குழந்தைகள், தனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பற்றுக்கோடு அதையும் இழந்த குழந்தைகள். திடீர்னு நல்லதா இருந்தாங்க, 4-5 நாள்ல இல்ல. முதல் அலையில எல்லாம் வந்து கேள்விப்பட்டுட்டு தான் இருந்தோம். 2வது அலை என்று வந்தது. போன்ல இருக்கிற கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இல்ல. அவ்வளவு இழப்புகளை சந்தித்தோம். அப்படி இழப்புகளை சந்திக்கக்கூடிய அந்த குழந்தைகள் என்ன செய்யலாம்? இப்போ நானும் நீங்களும் பேசலாம். இழப்புகளை சந்தித்து இருக்கிறோம், கிளாஸஸ் மிஸ் ஆயிருக்கு, சரியான விஷயங்களை நாம வந்து கிராஸ் பண்ணிக்கல. என்ன செய்யலாம்? டுடே நவ் இந்த வினாடி இது உன் கையில இருக்கு. என்ன செய்ய போற? ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிரோம்னா டினாயல். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு இது நடக்கவே இல்லை. எப்படி நடக்கும்? கங்கா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற கோயம்புத்தூர்ல எங்களுடைய குடும்ப டாக்டர் பால வெங்கட் சொன்னார். அவர் வந்து ஒரு ரொட்டேரியன், ஒரு மீட்டிங்ல சொன்னார், ஆக்சிடென்ட் ஏன் தெரியுமா இந்த உலகத்துல நிறைய நடக்குது, ஒவ்வொருத்தரும் நினைக்கிறானா இது எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு, அதனால்தான் நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் டினையல். அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு இது இருக்கிறது அதெல்லாம் இல்லை, நான்லாம் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தண்ணி குடிக்கிறேன், நல்லா எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. டினையல் ஃபர்ஸ்ட். 2வது என்ன தெரியுமா? எனக்கு போய் எப்படி இது நடக்க முடியும்? ஆங்கிரி, கோபம். ஃபர்ஸ்ட் டினையல், அப்புறமா கோபம், அடுத்து வந்து பார்கன். இப்படி இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது, இது நடந்ததுனால தான் இது நடந்துச்சு, இது மட்டும் நடக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் வந்திருக்காது. பார்கன். எனக்கு போய் இப்படி ஆயிடுச்சே, டிப்ரெஷன். வாழ்க்கையில் 5 ஆண்டுகள் உங்களுக்கு இதுலயே போகுது. டினையல்ல போகுது, ஆங்கர்ல போகுது, பார்கெனிங்ல போகுது, அப்புறம் டிப்ரெஷன்ல போகுது, கடைசி அக்செப்டன்ஸ். ஆமால எனக்கு நடந்துருச்சு, அவங்க இல்ல, அக்செப்டன்ஸ். அறிவாளிகள் சொல்கிறார்கள் இந்த 5th ஸ்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா, அக்செப்டன்ஸ். அது எப்போ ஒருத்தனுக்கு ஃபர்ஸ்ட்லயே அந்த வினாடியில வந்துருதோ, he fly, he sees the day. அவன் எட்டி பிடிக்கிறான். சூழல் நடந்தது என்றால் நடந்து. நான் இப்பொழுது பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன் குழந்தைகள். சமீப காலமாக நான் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன். எல்லாத்தையும் சாதிச்சிடலாம், எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம், எல்லாத்தையும் போயிடலாம், எனக்கு எல்லாமே சர்வ வல்லமையும் எனக்கு கொடு இறைவா. இல்ல, இப்ப மாத்தி இருக்கேன். எதை என்னால் மாற்றி விடவே முடியாதோ இறைவா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை எனக்கு தருவாயாக. எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஊக்கத்தையும் எனக்கு தருவாயாக. எதை என்னால் மாற்ற முடியும், எதை என்னால் மாற்ற முடியாது என்று பிரித்து அறியக்கூடிய ஞானத்தை எனக்கு வழங்குவாயாக. இதுதான் என்னுடைய பிரார்த்தனையா இருக்கு சமீப காலமா. இந்த வயசுல எனக்கு இருக்கக்கூடிய இந்த தெளிவு உன் வயதில் உனக்கு இருந்தால் நான் எட்டுகின்ற இந்த உயரத்தை நீ இப்படி கடப்ப. நீ எப்படி கடக்க வேண்டும் என்றுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சூழலை பார், பிளான் பண்ணு. நீங்க எல்லாருமே வந்து போல் வால்ட் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸை பார்த்திருப்பீங்க. ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுவாங்க.
தமிழ்ல சொல்லணும்னா உயரம் தாண்டுதல். உங்க கையில ஏதாவது மொபைல்லாம் இன்னைக்கு இருக்குதே, இன்னைக்கு என்ன தெரியுமா, நான் நினைச்சு சிரிக்கிறது. ஒரு காலம் பிள்ளைகளை எங்க காலேஜ்ல வந்து மொபைல் எவா எடுத்துட்டு வராளோ அவளை வந்து மொபைலை பிடுங்கி வச்சுப்போம். ஒரு காலத்துல அந்த கண்காணிப்புக்கு குழுக்கு தலைவியே நான் தான், போனை பிடுங்கி வைக்கிறவன் நான் தான். இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதா இருக்கு, போன் எடுத்துட்டு வாங்கப்பா, போன் சரியாவை, டேட்டா சரியாவை, கிளாஸ் கரெக்டா 10 மணிக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஆன்ல இரு, கேமரா ஆன்ல இரு. இதே வாய் தான் சொல்லுச்சு, போனை வைக்காத, எடுத்து, இதே வாய் தான் சொல்லு. ஆனா இந்த கேட்ஜெட் பத்தி ஒன்னே ஒன்று விஷயம் சொல்லிடவா? உன் கையில இருக்கிற கேட்ஜெட் எப்படி தெரியுமா? அது ஒரு பைக் மாதிரி, அது ஒரு கத்தி மாதிரின்னு வச்சுக்கோ. அதற்கான ஸ்பீடு உன் கண்ட்ரோல்ல இருக்கணும். உன் கத்தியினுடைய கையில அதை கையாளுகின்ற அந்த திறன் உன் கையில இருக்கும். இல்லைன்னா அது நம்மை செலுத்தாமல் நாம் அதை செலுத்த வேண்டும். இந்த வயதில் இருக்கக்கூடிய தெளிவு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். இந்த போல் வால்ட்னு சொன்ன உயரம் தாண்டுதல், நீ நல்லா பாரு. அந்த ஒரு உயரம் தாண்டுதலுடைய ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து இப்படி பாரு, ஃபுல்லா பாரு. எப்பதுல இருந்து தெரியுமா பார்க்கணும்? அந்த வீரனை அவன் கிரவுண்டுக்கு வரான்ல, அங்கிருந்து பார்க்கணும் நீ அந்த வீரனை. இட்ஸ் சிலபஸ். நான் சொல்றது உன்னை கத்துக்கணும்னா, ஒரு பறவை பறக்குதுன்னா அந்த பறவைய ஆரம்பத்துல இருந்து பார். அது வந்து கிளையில உட்காரம்ல, உட்கார்ந்து மறுபடியும் பறக்கும்ல, அந்த 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 டிராவலை பார், அதனுடைய சின்ன சின்ன அசைவுகளை பார். ஏதோ ஒரு விஷயத்தில் அறுபடும் பொழுது கடைசியான கண்ணி அறுபட்டு போகும். அவன் பாதி கிணறு தாண்டிட்டான், பாதி கிணறுலாம் தாண்ட முடியாதுங்க. அது எப்படி தாண்டலாம் பாதி கிணறு? அவன் முக்கா கிணறு தாண்டிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? முக்கா கிணறுல நான் நிலமா இருக்குது, அது எப்படி பாதி கிணறு தாண்டிட்டான், முக்கா கிணறு தாண்டிட்டான்? இந்த உயரம் தாண்டுதல் சொல்லும் பொழுது அங்கேயே நான் நிறுத்துறேன். அந்த சிந்தனை அப்படியே நிறுத்துங்க. இந்த ஒரு வார்த்தையை உள்ள இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுக்கிறேன். குழந்தைகளே, 17 வயதில் நீ இருக்கிறாய், இதை உள்ள வாங்கிக்க. 18 வயதில் நீ இருக்கலாம், இதை அப்படியே உள்ள வாங்கிக்க. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகிறாய், ஆனால் அந்த காரணங்களின் மீது உனக்கு சந்தேகமே வருவதில்லை. ஜலாலுதீன் ரூமி சொல்கிறார் இதை. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? உன் காரணங்களால் நீ எங்கெங்கெல்லாம் தோற்கடிக்கப்படுறங்கிறத நீ டாட் வைக்கணுங்கிறதுனாலதான் இதை நீ பார்க்கணும்னு சொல்ற. நீ பாரு, ஒரு உயரம் தாண்டுதல், ஒரு வீரனை அல்லது வீராங்கனைய பார், அவன் உள்ள வருவான், அவனுடைய என்ட்ரி பார். சாதாரணமா நடந்து வருவான், ஒரு பிரிஸ்கா நடந்து வரும். அவனை பாரு, அவன் கையில இருக்கக்கூடிய அந்த கொம்பை பார். இந்த கொம்பு இருக்குல்ல, அது அவன் சும்மா இப்படி இப்படி விளையாடிட்டு தான் வருவான், கையில இப்படி பிடிச்சிட்டு தான் வருவான், சாதாரணமா வருவான். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா, ஐ எம் a public speaker. இந்த மைக் இருக்குல்ல, இது என் ஆயுதம், இது என்னுடைய ஆயுதம். இந்த ஆயுதத்தை நான் கீழே ஆடியன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கையில உருட்டி விளையாடிட்டு இருப்பேன். இந்த ஆயுதம் தான். ஆனா நான் ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வெப்பனா மாறுறதை நீங்க பார்க்கலாம். ஒரு சாதாரண பொருளில் இருந்து ஒன்றை நான் ஆயுதமாக மாற்றுவேன். உயரம் தாண்டுதலுக்காக உள்ளே நுழைகின்ற ஒரு வீரனோ வீராங்கனையோ கையிலே அதை உருட்டி விளையாடி கொண்டுதான் வருவார்கள். அவங்க பொசிஷனுக்கு வந்து நிற்கும் பொழுது பார், அது ஆயுதமாக மாறும். அந்த டிரான்ஸ்மிஷனை பார். ஒரு சாதாரணமான பொருள் எப்பொழுது ஆயுதமா மாறுது? இந்த சாதாரணமானதான் இந்த பேனா. வெற்றுத்தாளில், அதாவது சட்டைப்பையில் தலை நிமிரும் பேனா வெற்றுத்தாளில் தலை குனிகின்ற பொழுது உலகத்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோல் ஆகிறது. ஏன்னா இங்க வைக்கும் போது அது வெறும் பொருள், கீழே இப்படி தலை தாழ்ந்துருச்சுன்னா அது ஆயுதம். அவன் ஆயுதமாக அதை பயன்படுத்துவான். அவன் எப்படி அதை கையில பிடிக்கிறான் பார். ஒரு மூச்சு எடுப்பான், நிறுத்துவான், கரெக்டா பிளான் பண்ணுவான். பிளான் பண்ணிட்டு கொண்டு போய் அந்த கரெக்டா அந்த இடத்துல நிக்கிறதுக்காக முதல்ல போய் பார்த்துட்டு பின்னால போகும். ஒரு மூச்சு எடுத்துட்டு அவன் அந்த கம்பை எடுத்துட்டு ஓடி வரும்போது அவனை பாரு, அவன் சிந்தனை, அவன் கண்கள், அவன் தசை, அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த கொம்பு, அது எல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. அவனுடைய கண்ணை பத்தம் பாரு. நீ மேல உயரம் தாண்டுதலுக்கு ஒரு கொம்பு கட்டி இருப்பாங்க, அந்த கொம்புல இருக்காது. நீ வேணா கிராப் போட்டு பாரு.
நம்ம எல்லாருமே வந்து அந்த கொம்பை தான் அவன் வந்து எல்லையா வச்சிருப்பான்னு நினைப்பாங்க. கிடையாது. ஐ எம் a trainer, ஐ எம் a motivator. எனக்கு தெரியும் அவனுடைய கண் பார்வை வந்து கொம்புல இல்லைன்னு. அவன் கண் பார்வை எங்க தெரியுமா இருக்குது? அவன் கண் பார்வை கொம்புக்கு மேல இருக்குது, அந்தரத்துல இருக்குது அவன் பார்வை. அப்போதான் அவனால அதை தாண்ட முடியும். கொம்புல வச்சானா விழுந்துருவான். திங்க் அஹெட். 40 மார்க் பாஸ் பண்றது தான். 40 மார்க் இல்ல இலக்கு. 40 மார்க்ல இருந்து 99 மார்க் வரைக்கும் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் அவன் கணிப்பான். எவன் அதை ஸ்ட்ரெச் பண்ணி கணிக்கிறானோ அவன் தான் கோல்ட் மெடலிஸ்ட். ஸ்ட்ரெச் பண்ணு. நெவர் கிவ் அப். ரொம்ப ரேரான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இதோ இப்ப தேடிட்டு இருக்காதீங்க. இதோ காலேஜ் முடிய போகுது, அட்மிஷன் முடிய போகுது, க்ளோசிங். ரொம்ப ரேரான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடிட்டு இருக்காதீங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ உன்னுடைய தியானத்தோட அது சேருதா, உன்னுடைய இன்ட்ரெஸ்டோட அது சேருதா, கரெக்டா பார்த்து அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு ஜஸ்ட் சீஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சீஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இப்பொழுது நீ விட்டா இந்த உலகத்திலேயே மிக கொடுமையானது எது தெரியுமா? நகை திருட்டு போறது கூட இல்லைங்க, காலம் திருடு போவதுதான். பணம் திருடு போவது கூட அல்ல. காலம் பொன் போன்றது கிடையாது. பொண்ணு இழந்தால் மறுபடியும் சம்பாதித்து விடலாம், ஆனால் காலத்தை இழந்தால் மறுபடியும் சம்பாதிக்க முடியாது. சிக்கல்கள் வரும் தான். யாருக்கு இல்ல சிக்கல்? சிக்கலே இல்லாம ஒத்தனும் கேள்வி கேட்காம ஜாலியா காலை நீட்டி படுத்துக்கிட்டு ஒரு பிரச்சனையில, யாருமே பிரச்சனைக்கும் போறதில்லை, இவரும் யாருக்கிட்டையும் பிரச்சனைக்கும் போறதில்லை, அப்படிலாம் ஆட்கள் இருக்காங்க. சுடுகாட்டுல படுத்துட்டு இருக்காங்க. நம்ம உயிரோடு இருக்கிறோம். பிரச்சனைகள் வரும். வருகின்ற பிரச்சனையை எப்படி சமாளிப்பது? we cannot solve but we can handle. எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியாது, சில விஷயங்களை ஹேண்டில் தான் பண்ணணும். எப்படி ஹேண்டில் பண்றது? ஈஸி கோயிங். இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் இந்த தலைமுறையை பார்த்து வியக்கிறேன். இப்ப எனக்கு வந்து பெரிய அளவுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. பொருளாதார தடை தவிர்த்து வளர்கின்ற காலத்தில் வேறு எந்த பெரிய தடை இல்லை. ஆனால் இன்றைக்கு குழந்தைகளுக்கு நான் PhD வாங்கினதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. என்னை போன்ற எத்தனையோ பேர் இந்த வயதில் உயர்ந்து நிற்கிறார்கள் என்றால் அது பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் சிறுவர்களாக சிறுமிகளாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வாய்ப்பு குறைவு, உங்களுக்கு அதிகம். நீங்கள் ஜெயிப்பதுதான் மிகப்பெரிய சாதனை. ஒரு தலைமுறை, ஒரு 80களில் பிறந்த தலைமுறையை விட மிக முக்கியமானது இப்பொழுது இந்த தலைமுறை தான், Z ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க முடியாதுங்க. வாய்ப்புகள் நிறைய வர்ற மாதிரி தெரியும், ஆனா ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சிரணும் அப்படின்ற முடிவு செய்கின்றவர்கள் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறாங்க. அந்த ஐப்படத்துல சொல்வாங்க, அதுக்கும் மேல லெஜெண்டா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களை நீங்களே எப்படி உருவாக்கி கொள்கிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்ற தாழ்வுகளும் இருக்கிறது. Don't blame anybody. 2 விஷயம் சொல்றேன் இன்னைக்கு, உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாருக்கும் கனவு இருக்கு. இந்த வயசுல ஒரு வசதி என்ன தெரியுமா? உன் தாய் தந்தையருக்கு இல்லாத வசதி ஒன்று உனக்கு உண்டு, வயது. நீ இளமையான வயதில் இருக்கிறாய். மேக் யூஸ் ஆஃப் தட் ஏஜ். 2 இருக்கு ட்ரீம்லயே. ஒன்னு அட்டைனபிள் ட்ரீம், ஒன்னு நான் அட்டைனபிள் ட்ரீம். 2 இருக்கு. இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் நான் பார்க்கிறேன், அட்டைனபிள் ட்ரீம்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால முடியும், இதை படிச்சிட முடியும், அது பண்ணிட முடியும், அது பண்ணிட முடியும். நான் அட்டைனபிள் ட்ரீம்னு இருக்கு. ஒருத்தன் கார் வாங்கணும்னு முடிவு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு மாருதி கார் வாங்கிக்கலாம், ஓகே ஓகே, அஃபோர்டபிள். இது அட்டைனபிள் ட்ரீம். நான் அட்டைனபிள் ட்ரீம் என்ன தெரியுமா? ஃபெராரி வாங்குறது. அதெல்லாம் வாங்கவே முடியாது. எவன் சொன்னா? அவன் இன்னொருத்தன் வாங்கியிருக்கான்னு நீங்க வாங்க முடியாது. நீ முடியாது என்று சொல்வதை எவனும் ஒருவன் செய்து கொண்டுதானே இருக்கிறான். கார்பரேஷன் ஸ்கூல்ல சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை நான். 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்திருக்கிறேன். ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேன். இன்றைக்கு உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னால் முடியும் என்றால் உன்னால் ஏன் முடியாது? This is the basic question. Think big, think high. பெரிய விஷயங்களை யோசி. Never give up. Seize the opportunity. இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜி. நாளை என்று ஒன்று கிடையாது. இது நடந்தா இது நடந்துரும், இது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. This moment is inevitable.
இந்த வினாடி தவிர்க்க முடியாதது. இந்த வினாடியில் நீ அடுத்ததாக எப்படி வருகிறாய்? மிக முக்கியமான ஒரு 2 கருத்து மிக முக்கியமானதா சொல்றேன். இறை ஆசீர்வாதம் இருந்தால் உனக்கு புரியணுங்கிறது என் விருப்பம். என் குழந்தைக்கு சொல்வது போல் சொல்கிறேன். ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குதிரையில் ஒரு வீரன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் போராட மாட்டேன் என்று ஆயுதங்களை கீழே போட்டான். இது இந்திய நாட்டினுடைய 2 மகா காவியங்களில் ஒன்றான மகாபாரதத்தில் வருகிறது. இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய இந்த காட்சியை மட்டும் நான் சொல்லுகிறேன் குழந்தைகளை. நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. என் தகப்பனார் என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகள் அந்த சின்ன வயசுல எனக்கு புரியல. ஆனால் அது விதையாக விழுந்ததனால், வளர வளர புரிந்ததனால், வாய்ப்புகளை எப்படி பெறுவது, எப்படி வருவது, எதை விடுவது, எதை விடாமல் இருப்பது, எங்கிருந்து எங்கே ஏறுவது, எங்கே நின்று நிலைப்பது என்றெல்லாம் தெளிவா அப்படியே ஸ்கேன் ஆகுது. காது பலமா வச்சுக்கோங்க. உடம்புல எந்த உறுப்பு உங்களுக்கு பலமா இருக்கோ இல்லையோ, கேட்கும் திறன். இந்த கேட்கும் திறனை பலமாக வைத்துக் கொள்வது எப்படி? ஒருவன் ஆயுதங்களை கீழே போட்டான். அவனிடத்தில் சொன்னார்கள், சொல்லப்பட்டது ஆயுதங்களை எடு. அப்படி கீழே போட்டவன் யார்? அர்ஜுனன். எடு என்று சொன்னது யார்? கிருஷ்ணன். எடு என்று சொன்னான். அவன் அறிவுரைகளை கடவுள் நிலையில் நின்று பேசுகிறார் கிருஷ்ணன். எல்லாவற்றையும் கேட்கிறான் அர்ஜுனன். கடவுள் ஒன்றை முடிவு செய்வதற்காக பூமியில் ஒருவனை ஆயுதமாக எடுக்கிறார். அவன் பெயர் அர்ஜுன். அர்ஜுனன் நின்று கடவுளுக்கு ஆயுதமாக மாறுகிறான். has become a weapon of God. இறைவனுடைய ஆயுதமாக மாறுகிறான். அந்த காட்சியிலேயே தெரியுது. சரி, நான் இங்க நிறுத்துறேன். இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்? உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இது நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன் என்றால், பகவத்கீதை எல்லோருக்கும் தான் சொல்லப்படுது இப்போ. ஆனால் அப்பொழுது யாருக்கு சொல்லப்பட்டது? யார் கேட்டாத? யார் ஞானம் பெற்றார்? அர்ஜுனன். அவன் கிருஷ்ணன் நின்று பகவத்கீதை சொல்லும் பொழுது வேற யாரெல்லாம் கேட்டார்கள்? வேற யாருமே கேட்கல. ஏனென்றால் இப்படி இருக்கிறார், குதிரை ஓட்டிட்டு இருக்கிறார், அவன் நிறுத்திட்டான், இப்படி திரும்பி சொல்ற. கடவுள் ஓட்டுனது தேர். அந்த தேர் ஒண்ணும் இல்லை, இந்த உடம்பு தான் தேர். கடவுள் ஓட்டுகின்ற தேர். அவனை சாரதியா வச்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும் பாடி. அவர் பேசுகிறார், அர்ஜுனன் கேட்கிறான். இவ்வளவுதான் காட்சி. வேற யாரெல்லாம் கேட்டார்கள்? யாருக்கு கேட்கல. போர், ஒரே கலாட்டா. 2 பேர் பேசுறது யாருக்கு கேட்கும்? அவனுக்கு மட்டும்தான். கீதை என்பது அர்ஜுனனுக்கு மட்டும் தானே சொல்லப்பட்டது. இப்ப நான் இங்க ஒரு கேள்வி நிறுத்துறேன். இல்ல, 2 பேர் கூடுதலா அதை கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு கிளாஸ்ல இதை சொல்லிட்டு இருக்கும் போது என்னுடைய ஸ்டூடெண்ட் திருப்பி கேள்வி கேட்டா. 2 பேர் எக்ஸ்ட்ராவா கேட்டுட்டு இருந்தாங்க. நான் 2 குதிரையான்னு கேட்டா. குதிரை கேட்கல, 2 பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. யாரு தெரியுமா? ஒருவர் திருதராஷ்டிரர், மற்றொருவர் சஞ்சயன். சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டி. அந்த போர்க்களத்தில் என்ன நடக்கிறதோ எல்லாவற்றையும் துல்லியமாக அவரால் கேட்க முடியும். அப்படியே கடவுள் சொன்னதை, அந்த கிருஷ்ணன் சொன்னதை அப்படியே பேசுகிறார். திருதராஷ்டிரன் அதை அப்படியே கீதையை கேட்டார். 2 பேர் கீதை சொன்னார்கள். ஒன்று கிருஷ்ணன், கிருஷ்ணன் சொன்னதை கேட்டு சஞ்சயன். 2 பேர் கீதையை கேட்டார்கள். ஒருவன் அர்ஜுனன், மற்றொருவன் திருதராஷ்டிரன். கடைசி வரைக்கும் அதே கீதையைத்தான் கேட்டான் திருதராஷ்டிரன். அவனுக்கு ஞானம் கிடைக்கவே இல்லை. அதே ஞானத்தை கேட்டான் அர்ஜுனன், அவனுக்கு ஞானம் கிடைத்தது. இந்த 2 பேர்ல நீங்கள் அர்ஜுனனா திருதராஷ்டிரன்? நீங்க யாரு? எல்லா ஞானம் எல்லோருக்கும் தான் வழங்கப்படுகிறது. யாருக்கு புரிகிறதோ, யார் அதை செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் அர்ஜுனனாக இருக்கிறார்கள். யார் அதை புறம் பேசி அதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் பெரிய விஷயமா, ஆமா அவங்க பேசுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேலைக்காவாதா என்று சொல்லுகின்றவர்கள் திருதராஷ்டிரர். நான் உங்களை அர்ஜுனனாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். சொல்லுகின்றவர் கிருஷ்ணனாக கூட இருக்கலாம், அல்லது கிருஷ்ணனுடைய வாய்மொழி கேட்ட சஞ்சயனாக கூட இருக்கலாம். நம்முடைய குருமார்கள் எல்லாம் சஞ்சயன்கள் தானே. அவர்கள் சொல்லுவதை கேட்கக்கூடிய பக்குவம்
நமக்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் குழந்தைகளே. எங்கே எந்த ஞானம் கிடைத்தாலும் அந்த விஷயத்தை just seize it. Seize the opportunity. Seize the word. Seize the suggestions. Seize the advice. என் குழந்தை ஒரு நாள் என்னிடத்தில் கேட்டான், அம்மா எந்த அட்வைஸ்மா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? Feel the pain, don't suffer. வலியை அனுபவி, துயரப்படாத. துயரப்படுவதுதான் உண்மையிலேயே பாவம். அதை எப்படி அனுபவிக்கிறது? அவ்வளவு திண்மை இருந்தா ஃபேஸ் பண்ணுங்க. இப்ப சிச்சுவேஷன் இருக்கா, ஃபேஸ் பண்ணுங்க. எழுந்திருக்கீங்க, யாரையும் தேடாதீர்கள், எழுந்திருங்க. திஸ் இஸ் த டைம். இதுதான் டைம். ஆயத்தமாக இருங்கள் குழந்தைகள். just do prepare yourself. எதுக்காக? பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஆயத்தமாக இருங்கள்னு வானத்திலிருந்து ஒரு அசிரீரி வந்ததா. நான் யோசிச்சு பாக்குறேன், என்னமா பண்ணிருச்சு எனக்கு அந்த பைபிள் வாசகம். ஞானம் தானே. தேடல் இருக்கின்ற வரைக்கும் தான் மனிதனுக்கு வாழ்க்கை. அந்த தேடல் இருக்கிறதா? நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆயத்தமாக இருங்கள். தூங்கிட்டு இருந்தாங்க எல்லா பெண்களும். உங்களுடைய மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாக இருங்கள். அது ஆன்மீக வார்த்தையில மணவாளன்றது கடவுள். எல்லா கன்னி பெண்களும் எந்திரிச்சிட்டாங்களாம். எந்திரிச்சு சீதா நேரா நம்ம கடவுள் வரார் பார்க்கணும்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறாங்க. போகும்போது இங்க 2 வார்த்தை தான் குழந்தைகளே, கவனம். போகும்போது சில புத்திசாலிகளான கன்னிமார்கள் கூட கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிட்டாங்களாம், எண்ணெய். அப்புறம் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டாங்க. தீப்பந்தத்தை எடுத்த உடனே மத்தவங்களும் தீப்பந்தத்தை எடுத்துட்டாங்க. இவங்க ஆயில கூடுதலா எடுத்தாங்க பாருங்க, அது யாரும் எடுக்கல. அதான் கூடுதல் ஆயத்தமாக இருப்பது. எல்லாருக்கிட்டே தீப்பந்தம் இருக்கு. தீப்பந்தம் அணிஞ்சிருச்சுன்னா அந்த அணைஞ்ச தீப்பந்தத்தை ஏத்துறதுக்கான ஆயில் யாருக்கிட்டையும் இல்லை. புத்திசாலிகள் தான் ஆயிலையும் கரெக்டா வச்சிருக்காங்க. Stay alert. போனாங்க, நின்னாங்க, லேட் ஆச்சு மணவாளன் வர்றதுக்கு. பைபிள் சொல்லுகிறது இதை. உடனே எல்லா கன்னிமார்களும் தீப்பந்தத்தை ஏத்திக்கிட்டாங்க. இந்த 10 பேரும் ஏத்திக்கிட்டாங்க. இந்த புத்திசாலி கன்னிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஆயில் இருக்கு, ஸ்டோரேஜ்ல இருக்கு. மீதி இருக்கவங்க கிட்ட இல்ல. மணவாளன் வருவதற்கு கால தாமதமாகிறது, லேட் ஆகுது. தீப்பந்தம் அணையுது. இந்த இடத்துல ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்ததுங்க எனக்கு அந்த பைபிள் படிக்கும்போது. தீப்பந்தம் அணைஞ்சிருச்சு. அணைஞ்ச உடனே அணையறதுக்கு முன்னாலே கூடுதலான எண்ணெயை வைத்துக் கொண்டிருந்த புத்திசாலியான கன்னிமா, இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது பைபிள். புத்திசாலியான கன்னிமார்கள் எடுத்து அந்த எண்ணெயை அதில் ஊற்றி கொண்டார்கள். அப்படி ஊற்றும் பொழுது இந்த தீப்பந்தம் அணைஞ்சிருச்சுல, அந்த கன்னிமார்கள்லாம் வந்து கேட்கறாங்களாம், எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். அப்படி நம்ம நோட்ஸ் கேட்போம் தெரியுமா, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. எக்ஸாமினேஷன்ல சொல்லுவோம், கொஞ்சம் சொல்லித்தாய் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, புத்திசாலிகள் இல்லையா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. புத்திசாலி கன்னிமார்கள் சொன்னார்கள், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் தேவை என்றால் அங்கே எண்ணெய் விற்பனர்களிடம் போய் வாங்கி கொள்ளுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க அவங்கள நகர்த்தி விட்டாங்க. அவங்க புத்திசாலி கன்னிமார்கள் இல்லை, பேச்சை கேட்டுக்கிட்டு நேரா எண்ணெய் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. இங்கதான் ட்விஸ்ட். போனாங்கல்ல, மணவாளன் வந்து விட்டார். இரவெல்லாம் காத்திருந்தார்கள், பகலெல்லாம் காத்திருந்தார்கள். மீண்டும் அதை அவர் வருவதற்கு நேரமாகின்ற பொழுது என்ன தீர்ந்துருச்சுன்னு எண்ணெய் வாங்க போறதுக்குள்ளையா வந்துட்டார். பைபிள் சொல்கிறது, வந்த மணவாளன் தனக்காக காத்திருந்த கன்னிமார்களுடன் கோயிலுக்குள் சென்று கதவடைத்துக் கொண்டார். எண்ணெயை வாங்கி கொண்டு தீப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஓடி வந்து தெருவில் நின்று மணாளனை காணாமல் கன்னிமார்களையும் காணாமல் திகைத்த கன்னிமார்கள், ஐயோ மணவாளன் வந்து போய்விட்டார் போல் இருக்கிறது என்று ஓடி போய் கோயிலில் நின்றார்கள். பைபிள் சொல்கிறது, ஓடி போய் நின்று கதவை தட்டுகிறார்கள். இதான் முடியுது, கதை முடியுது. கதவை தட்டுகிறார்கள். உள்ளிருந்து கேள்வி வருகிறது, யார் அது கதவை தட்டுவது? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள். உள்ளிருந்து பதில், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. எனக்காக காத்திருந்தவர்களோடு நான் கோயில் வந்தடைந்தேன். நீங்கள் திரும்பி போகலாம்.
கூடுதல் ஆயத்தமானவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை எந்த வினாடியில் சரிந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. வாய்ப்பை நழுவ விட்டவர்களுக்கு மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைப்பதே இல்லை குழந்தை. You cannot touch the river twice. இரண்டாவது முறை உங்கள் காலடியில் உங்களுடைய ஆற்று நீர் உங்கள் காலடிக்கு வரவே வராது. அது கடலில் கலந்திருக்கும். எங்க போனதுன்னு கூட தெரியாது. Seize your opportunities. இருக்கின்ற வாய்ப்பை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். இருக்கின்ற வாய்ப்பை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான புத்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். நான் இவ்வளவு உங்களிடத்தில் பேசுவதற்கு காரணம், வானம் மிக விரிவானது. இந்த உலக வானம் மிக விரிவானது. வாருங்கள், சிறகு விரித்து பறப்போம். அந்த வானத்தில் பறக்கின்ற பொழுது ஏதோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு புள்ளியில் நீங்களும் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்க, நானும் பறந்து கொண்டிருக்க, அங்கே நம்முடைய சந்திப்பு மறுபடியும் நிகழட்டும் என்ற பிரார்த்தனையோடு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். கற்க கசடர சீசன் 2 டைட்டில் ஸ்பான்சர். வீடு மனை தங்கம் நம்ம JBR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல 25 லட்சம் மதிப்புள்ள வீடு மனை வாங்குங்க, 5 லட்சம் தங்கம் பெறுங்க. மணப்பாறை TNPL ஃபேக்டரி அருகில் வீடு அல்லது மனைகள் வாங்க JBR கன்ஸ்ட்ரக்ஷனை அணுகுங்கள். 25 லட்சம் ரூபாய் வீடு அல்லது மனை வாங்கினால் 5 லட்சம் மதிப்புள்ள தங்க ஆபரண நகைகள் இலவசம். பவர்ட் பை காருண்யா டீம்ட் யூனிவர்சிட்டியில் 2021 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காருண்யா டீம்ட் யூனிவர்சிட்டி கோவை. காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகம் உங்கள் எதிர்காலத்தை மாற்றியமைக்க எங்களுடன் சேருங்கள். பொறியியல், வேளாண்மை, உயிரியல், குற்றவியல், மேலாண்மை, ஊடக வடிவமைப்பு, தரவு அறிவியல், தடய அறிவியல், வர்த்தகம், நானோ அறிவியல் மற்றும் ஆப்டோமெட்ரி ஆகியவற்றில் பட்டப்படிப்புகளை வழங்கும் ஒரு கிறிஸ்துவ சிறுபான்மை பல்கலைக்கழகம். 2021-22 ஆண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொபைல் பார்ட்னர். Purvika presents Samsung Galaxy Z Fold 3 and Flip 3 5G. Pre-book today and get ₹7,000 cashback on HDFC cards. அசோசியேட் பார்ட்னர். கோபி கிளையில் மேலும் விரிவுபடுத்தப்பட்ட முதல் தளத்துடன் தாமச்செட்டியார் நகை மாளிகை கோபி மற்றும் அந்தியூர். பொன்னாலி பெண்ணழகா, பெண்ணாலி பொன்னழகா. பெண்களுக்கு அழகு சேர்க்கும் தங்கம், வைரம், வெள்ளி நகைகள் வாங்க கைராசியான கடை தாமச்செட்டியார் நகை மாளிகை கோபிச்செட்டிப்பாளையம். பொன்னாலி பெண்ணழகா, பெண்ணாலி பொன்னழகா.